ஹாய் ஹலோ வணக்கம். எத்தனை தோசை சுடுறோம் எத்தனை தோசை சாப்பிட்றோம்னு சொல்லி அளவு கணக்கு இல்லாமல் போகும். இப்படி தோசை நீங்கள் சுட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரியான சாஃப்டான நல்ல மெல்லிய தோசை முறின தோசைன்னு சொல்லி கேட்பினோம். அந்த தோசை உங்களுக்கு செய்யணுமெண்டா நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செய்து காட்டுறேன். தோசை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வினோம். ஒவ்வொரு விதமான தோசை இருக்குது. மா தோசை, அரிசி தோசை, ராகி தோசை, பருப்பு தோசை, அப்படி கணக்கு இருக்குது. இதில் நான் சிம்பிளான ஒரு அரிசி தோசை அன்றைக்கு செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 கப் உளுந்து எடுத்துருக்கேன். இந்த கப்பால் 1 கப் உளுந்து, அதோட சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் இதோட சேர்த்து ஊற வைக்க போகிறேன். உளுந்தும் வெந்தயம். அதே கப்பால் 4 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். வெள்ளை பச்சை அரிசி நீங்கள் எடுக்கலாம். எடுத்துகிட்டு 4 கப் அரிசியையும் ஒரு 10 மணித்தியாலத்துக்கு வைக்கணும் கட்டாயம். உங்களுக்கு 7-8 மணித்தியாலம் ஊற வச்சாலே காணும். ஆனால் ஊற வச்சிங்கன்னா கரை நேரத்துக்கு தோசை கேதியாக புளிக்கும். அரைக்கிறதுக்கு முன்னே ஒரு கொஞ்சம் 1/4 கப் அளவில் அவளையும் கழுவி போட்டு ஊற வச்சுருக்கிறேன். அதோட சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் சோறு எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுக்கணும். உளுந்த முதல் அரைச்செடுங்கோ. அரிசியோடு சேர்த்து அவலையும் சோறையும் அரைச்சாலும் ஓகே. எல்லாத்தையும் தனித்தனியாக பட்டு மாதிரி அரைச்செடுத்து வைங்கோ. இப்போ உளுந்து அரிசி எல்லாத்தையும் வடிவாக அரைச்சாச்சு. அரைச்சி போட்டு இப்போ நாங்கள் இந்த தோசை மாவை கை வச்சு தான் குழைக்கணும். கரண்டியாலெல்லாம் குழைக்கக்கூடாது. கை தான் எங்களை கை வச்சு குழைச்சா தான் நல்லா புளிச்சு வரும். இப்போ தண்ணி உப்பு ஒன்றும் போடாமல் எல்லா மாவையும் நல்லா கலந்து விட்டு நல்லா அடித்து நான் செய்கிற மாதிரி அடித்து நல்லா அடித்து குழையுங்கோ. குழைச்சி போட்டு இந்த மாவை ஒரு இரவு ஃபுல்லாக புளிக்க வைக்கணும். நான் இந்த இரவு 7 மணி போல் இப்போ இந்த மாவு குழைக்கிறேன். அடுத்த நாள் விடிய தான் இந்த தோசை சுட போகிறேன். அதுக்காக தான் நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 12 மணித்தியாலத்துக்கிட்ட 12-13 மணித்தியாலத்துக்கு நான் புளிக்க விட போகிறேன். வெதரை போகிறதுக்கு நல்ல வெதராக இருந்தால் கெதியாக புளிக்கும். இல்லாட்டி கொஞ்சம் நேரம் சொல்லி நான் நார்மலான வெதராக இன்றைக்கு யூகேயில் நான் இன்றைக்கு செய்கிற நேரத்தில். ஸோ இப்போ இரவு குழைச்சி வச்சோமா இன்றைக்கு காலம் பாருங்க ஒரு 7-8 மணி போல். நாங்கள் இரவு 7 மணி குழைச்சோமா அப்புறம் 8 மணி போல் காட்டுறேன். அந்த மாதிரி புளிச்சு வந்துட்டுது. மாவு நல்லா ஓவராக புளிக்கக்கூடாது. ஆகலும் புளித்தாலும் ஒரு இந்த தோசை சொடைக்கில் சாப்பிடைக்கில் இந்த ஒரு புளிச்ச மா வாய்க்கில் அந்த மணந்தோன்றிருக்குமா அது இப்படி இருக்காமல் புளிச்சிருக்கணும். அந்த புளிச்ச வாசம் வரக்கூடாது. அப்படி தான் இருக்கணும் தோசைன்னு சொன்னால். இப்போ தேவையான உப்பை போடு. இப்போ தான் நீங்கள் முதல் உப்பு போடக்கூடாது, பிறகு தான் உப்பு போடுறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் போடுறேன். உங்களோட மாவுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போடுங்க. அதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், கட்டாயம் மிளகு சீரகத்தூள் நான் போடுறேன். என்ன உளுந்து எப்பவும் வாய்த்தை அப்செட் படுத்துகிற இது ஒன்று இருக்கிறதுக்காக மிளகு சீரகம் வெந்தயம் எல்லாம் கட்டாயம் தோசைக்கு போட்டால் நல்லம். அதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்கோ. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு கலந்து வைங்கோ. இனி நீங்கள் இந்த தோசையை எப்படி தோசை மாவு எப்படி இருந்தாலும் நீங்கள் சுடலாம். தோசை, நார்மலான நெய் தோசை, மசாலா தோசை, முட்டை தோசை, எந்த தோசைன்னு சொல்லலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு மசாலா தோசைன்னு செய்து காட்டுறேன். மாவை உங்களுக்கு கரண்டியில் ஒரு தோசைக்கல் எடுத்து போட்டு தேவையான அளவு மாவை விட்டுட்டு அப்படியே ரவுண்டாக தோசை மாவு வடிவில் அப்படி ரவுண்டாக சுற்றி எடுத்திங்கன்னா சரி. விட்டுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலே விட்டுட்டு நல்லா மேல் பக்கம் வேகின அப்புறம் ஒரு 10 திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு கொஞ்சம் தேவையான அளவு மசாலாவை நான் நார்மலான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்து வச்சுருக்கிறேன். அதை இதுக்கு மேலே வச்சுட்டு 2 பக்கம் மடித்து போட்டு எடுத்திங்கன்னா மசாலா தோசை ரெடி. சூப்பரான மசாலா தோசை. உங்களுக்கு என்ன விருப்பமோ தோசையோடு சாப்பிட்றதுக்கு சட்னி, சம்பல், குழம்பு வகை, சாம்பார் ஏதோடு இருந்தாலும் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இப்போ நான் இன்னொரு நெய் தோசைன்னு சுட்டு காட்டுறேன். நெய் தோசை சொல்லலாம், முட்டை தோசை சொல்லலாம், என்ன விதமான தோசை இருந்தாலும் பரவாயில்ல சுடுங்கோ. ஆனால் மாவை செய்து வச்சிங்கன்னு சொன்னால் அவசரத்துக்கு தேவையான டக்குன்னு சுட்டுட்டு சாப்பிடலாம். சூப்பரான நெய் தோசை. அப்படியே கரைஞ்சி வாயில் வச்சோன்னா கரைஞ்சி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் தோசைமா நீங்கள் இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கும். கட்டாயம் செய்து பாருங்கோ. விருப்பம்னா முட்டை தோசை விடலாம். உங்களுக்கு என்ன தோசை வேணுமோ சுட்டு சாப்பிடுங்கோ. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.